இன்றும் நம் வாழ்வில் நினைத்தாலே இனிப்பது எது அப்படிங்கிறத பற்றி, அதாவது உயிர் கொடுத்த பெற்றோரா, பிடித்த ஆசிரியரா, வழிகாட்டிய நண்பர்களா, வாழ வைத்த ஊரா, இளமை கால காதலா, கை கொடுத்த உறவுகளா, இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே கசப்பு தான். ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் கசப்பும் இருக்குது போலக்கு. அதனால் அந்த டாப்பிக்லேயும் சில பேர் பேச வர்றாங்க. தமிழனுக்கு தான் தெரியும் தாய்மாமன் யாருன்னு. தன் சகோதரனை பிள்ளை பிறந்து ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கிறப்ப அந்த மடியில அந்த தாய்மாமன் எங்கடான்னு தேடி பார்த்து அந்த அப்படியே அந்த குட்டி பூங்கொத்தை எடுத்து மடியில உட்கார வச்சு அதையா அழுகு அழுகு அந்த மொட்டையை போடுறப்ப அந்த தாய்மாமன் கண்ணில இருந்து தண்ணி வரும் பார்த்துருக்கீங்களா? ஏன் வருது? அது தாய்க்கு மட்டும் தான் சார் வரும். இந்த தாய்மானுக்கு வரும். அழுகாரா செல்ல, அழுகாரா அழுகாரா, இல்லடா மாமா இருக்கா அழுகாரா. அந்த மொட்டையை போட்டு காது குத்தி அந்த தாய்மாமன் அந்த மடியில ஏன் உட்கார வைக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு காரணத்தால் தாய் இறக்க நேரிட்டால் தான் வாழ்கிற வரை அந்த பிள்ளைக்கு தான் தாயாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்யறவன் தாய்மா மட்டும்தான். தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. இந்த உறவுகளின் பலங்களை நல்லா தெரிஞ்சுங்க. அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள தயவு செஞ்சு போய் எட்டி பாருங்க. அந்த கிழமை படுத்து கிடப்பாரு எலும்பும் தோலுமா. இந்த கிழவி பக்கத்தில் உட்காந்து அந்த கிழவனுடைய கையை அமுக்கி 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 விட்டுட்டு இருக்கணும். அந்த கிழவன் கண்ணில் அப்படியே ஒரு சொட்டு கண்ணில் தண்ணீர் வரும். அந்த கிழவியை பார்த்துட்டே சொல்லுவார், ஏண்டி ஒரு காலத்தில் தஞ்சாவூர் தேர் மாதிரி போயிடி, இப்படி பல்லெல்லாம் போய் நரைச்சி போய் இப்படி இருக்கேடி. அது ஏயா நீ ஏன் இப்பயே பேசிக்கிருக்க? நீ நாப்பில அலங்காநல்லூர் காலையை ஜல்லிக்கட்ட ஒத்த கையில் அடக்கணும் தானே அப்படி சொல்லிட்டு அந்த கிழவனுடைய கையை அமுக்கிப்பாங்க. வெறும் எலும்பும் நரம்பும் மட்டும் இருக்கும். அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே அழுவார் கிழவன். அழுதுட்டு ஒரு வார்த்தை கேட்பாருயா. அந்த கிழவியை கையை பிடிச்சு, ஏண்டி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறியா? என்னையா என்னைய தூக்கி போட்டு நீ போறியாம் பாரு. இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழம் பாருங்க. என்னை தூக்கி போட்டு நீ போறியா? என்ன அர்த்தம்? எனக்கு முன்னால நீ போயிட்டேனா நான் அனாதை பொணம்னு அர்த்தம். மனைவிக்கு முன்னால நம்ம போயிட்டா நம்ம ராஜா. ஒரு தாமரைப்பூ சுத்தில இருக்க இதழ்களை எல்லாம் பிடிங்கிட்டு நீங்க பாருங்க, அதை தாமரைப்பூன்னு யாருமே சொல்ல மாட்டான். அதே மாதிரி ஒரு மனுஷன் நிர்வாணமா நின்றுவான். அவனை சுற்றிலும் இந்த இதழ்களாக அந்த உறவுகள் இருக்கின்ற வரைதான் வாழ்க்கை இனிக்கும், வாழ்க்கை இனிக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். குழந்தைங்க நம்ம எப்போ பேசுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். எல்லோரும் சொல்லுவாங்க அது 3 வயசு ஆகும்போது 2 வயசு ஆகும்போது பேசுது அப்படின்னு. ஆனால் பிறந்ததுலேருந்தே குழந்தைங்க பேசுகிறது அவங்க அம்மாவுக்கு கரெக்டாக தெரியும். என்னென்னா தொட்டில் படுக்க வச்சுருக்கிற குழந்தை திடீர்னு அழுகும். அழுது உடனேயுமே அந்த அழுகிறத வச்சுக்கிட்டே அது பூச்சி கடிச்சு அழுகுதா இல்லை எதுக்காக அழுகுது அப்படிங்கிறத ஈஸியாக ஒரு சில வீடுகளில் அந்த அம்மா சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா குழந்தை திடீர்னு தூங்கிட்டு இருந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை நான் இங்கே இல்லை, இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அழுகி நிறுத்திக்கும். அது என்னென்னா கனவு கண்டிருக்கு, அம்மா பக்கத்தில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னோடனே நிம்மதியாக மறுபடியும் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள்லேருந்து தாத்தா பாட்டி பெரியவங்க அம்மா அவங்கெல்லாம் நம்மளை பற்றி எல்லாமே அத்துப்படியாக தெரிஞ்சிருக்காங்க. எங்க பெரிய மாமா கீர்த்தனா நீ ஐஏஎஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எங்க சின்ன மாமா கீர்த்தனா நீ இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. எங்க தாத்தா வழுக்க தாத்தா கீர்த்தனா நீ எம்பிபிஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டி ஓல்ட கிழவி கீர்த்தனா நீ ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்கணும்னா நான் தசாவதாரம் தான் எடுக்கணும். ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க சார். இவங்களா சார் இனிமே தரும் உறவுகள்? இவங்களா சார் இம்சை தரும் உறவுகள்? முந்தா நேத்து எங்க கிளாஸ் ரூம்ல பாடம் சொல்லித்தர வாத்தியாருக்கே பேர் வைக்கிறாங்க சார். டே நெஞ்சிலுக்கும் வாத்தியார் வந்துட்டாரான்னு சொல்றான். அதுக்கு இவன் கேட்குறான், ஒரு பேர் இருக்கிறான் நெஞ்சிலுக்கு வாத்தியார்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான், அவர் 4 அடி எடுத்து வச்சாலே இடுப்புல இருந்து முட்டிக்கு வந்துருந்தா பேண்ட், அவர் நெஞ்சில இழுத்து விட்டுக்குறாரா, அதனால தான் அவருக்கு நெஞ்சிலுக்கு வாத்தியார்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சார். இளமை
கால காதல்னு சொல்றீங்க. இளமை கால காதல் மாதிரியா இருக்கு? இமெயிலா, எஸ்எம்எஸ்ஸா, வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, இன்டர்நெட்டா எல்லாமே இவங்களுக்கே கண்டுபிடிச்சோமா. இவங்க பண்ற பில்டப் இருக்கே. அப்போ எஸ்எம்எஸ் பண்ணுவாங்களா, இமெயில் பண்ணுவாங்களா, டேட்டிங் போவாங்களா, சேட்டிங் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தவங்க சீட்டிங் பண்ணுவாங்க. லவ்ன்ற பேர்ல பஞ்சிலாக்கு பேசுவாங்க பாருங்க. காதல் என்பது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. அது சாப்பிட்டாலும் கரையும், சாப்பிடலனாலும் கரையும். அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதும் கரையும். அதனாலதான் சொல்றேன், வாழ்க்கையே கசப்பு தான் சார். ஒரு பையனை அவங்க அப்பா அம்மா வந்து எதுக்குமே லாய்க்கில்லை, இவன் வளர்ந்துட்டான வழியே உருப்பட மாட்டேங்கிறான், தண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கான், இவனால் எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ அப்பாரு கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பார். அந்த பையன் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரும்போது அவங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்துருந்தார். அந்த பையன் வந்தோன்னையுமே, யார் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இவன் தான் எதுக்கும் லாய்க்கில்லை, எப்பவும் உருப்படாதவன், எந்த பிரயோஜனமும் இல்லை இவனை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே அவன் அவங்க அப்பா கிட்ட சொன்னான், அப்பா என்ன ஏன் குத்தம் சொல்லிட்டு இருக்கிற? தென்னை மரம் வச்சிங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே பலன் கொடுத்துரும். பனைமரம்னு சொன்னோம்னா அது ஒரு 18-20 வருஷம் ஆகும். நீ வச்சது வந்து பனைமரமாக வச்சுட்ட, விதைச்சிட்ட. என்னை வந்து தென்னை மரம் பழம் கொடுக்கணுன்னா எப்படிப்பா? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை, நானாவது தென்னை மரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி பசங்க தான் ஏடா கூடமாக பேசுவாங்க, அவங்ககிட்ட எப்படி போனாலும் குறுக்கு திரும்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு நினச்சா எல்லாமே கசப்புன்னு சொல்லிட்டு இந்த வயசில் வந்து நீ எல்லாத்த பற்றி பேசின, காதலை பற்றி வேற நீ பேசிட்ட. ஆனால் நல்லா பேசின. இன்னைக்கு கலைகளையும் பண்பாடையும் காத்துக்கிட்டு வர்றவர்னா அது என் ஊர் தான். எத்தனையோ கலைகள் அழிஞ்சாலும் இன்னைக்கு நாடக கலையை வளர்த்தெடுக்கிற ஊர் அது என் ஊர் தான். நாடகத்திலேயே சிறந்து விளங்கின நாடகத்தின் தந்தைன்னு சொன்ன சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு தமுக்கத்தில் செலவச்சு அழகு பார்த்தான் பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க என்னுடைய மதுரை மக்கள். இந்தியாலேயே எந்த ஒரு பள்ளிவாசலுக்கு இல்லாத பெருமை இருக்குன்னா அது என் ஊர் கோரிப்பாளையம் தர்காவுக்கு இருக்கு. இந்துக்கள் கட்டடக்கலையும் முஸ்லீம்கள் கட்டடக்கலையும் சேர்த்து வச்சு கட்டின ஒரே பள்ளிவாசல் என் கோரிப்பாளையம் தர்கா மட்டும்தான். இன்னைக்கும் அந்த கோரிப்பாளையம் தர்கால சந்தன கூடுனா பக்கத்து தெருவில் இருக்க மாரியம்மன் கோயில போய் சாமி கும்பிடுறதும், பக்கத்துல மாரியம்மன் கோயில முளைப்பாரினா இங்க வந்து சாமி கும்பிடுறதுமா மத ஒற்றுமையை சொல்லி கொடுத்த வளர்த்து ஊருனா என் ஊரு தாங்க. என் ஊர் மதுரைக்கு பக்கத்துல சோழவந்தான்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்க இன்னமும் நிலாச்சோறுன்ற வழக்கம் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொந்த பந்தம்லாம் சேர்ந்து சமைச்சு அந்த ஆத்தங்கர ஓரத்துல உட்காந்து நிலாவை பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற சுகம் இருக்கே, அது நான் என்னதான் நிலாவுக்கு போய் சாப்பிட்டாலும் கிடைக்காதுங்க. எல்லாரும் மதுரைனா எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு வெட்டுக்குத்து ஊரு, அடிதடி ஊரு, கலவரம் இருக்கணும். ஆனா நான் சொல்றேன், வெட்டுக்குத்தி இருந்தாலும் மத்தவன் மத்தியில விட்டு கொடுக்காத ஊருனா அது என் ஊர் மதுரை தாங்க. ஒரு தடவை ஆண்டிப்பட்டி நம்ம ரசிகர் பாபுராஜன் சொல்லி அவங்க வீட்டு விசேஷத்துக்காக மதுரையில் வந்துட்டு காரில் போகணும். அப்போ காரில் போகும்போது சரி அந்த டைம் முடியறதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக முன்னால் கிளம்பிட்டோம். வண்டியில் வந்து கரெக்டாக ரூட்டு தெரிஞ்சவங்க இல்லை. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு 2 இடத்துல ரோடு பிரிஞ்சது. ஒரு இடத்துல பிரிஞ்சு போனோடனே, ஏப்பா நீ பாட்டு இப்படி விட்டுருக்கிற, ஏற்கனவே லேட் ஆகிட்டு இருக்கேன், அப்படி ஒரு ரோடு போகுது, யாருக்கிட்டே கேட்டுடலாமே அப்படின்னா. இல்லை இதுதான் கரெக்டு தானே. கரெக்டு தாங்கிறது ஒரு வாரத்தை கேட்டு போயிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி வண்டி ஓரமாக நிறுத்து அப்படின்னேன். அங்கே வயலில் ஏதோ மொமெண்ட் வச்சுட்டு வேலை பார்த்துருந்தாங்க ஒரு 2-3 பேர். அவங்கள சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்தே கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கணும். இறங்கி அந்த காட்டுக்கிட்டு இப்படி போய் நின்னா அவங்க அப்படி பார்த்தோன்னையுமே டக்குன்னு மம்முட்டி எல்லாம் போட்டு குடுகுடுன்னு ஒடியாந்தாங்க. ஓடி வந்து வேஸ்ட் எல்லாம் அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டுட்டு கும்பிட்டு, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தாங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கே போட்டுறங்க அப்படின்னா. என்னால் சிரிப்பே அடக்க முடியல. நம்ம வழி கேட்கலான்னு நினச்சோம், அவங்களுக்கு பழக்கமாகி போச்சு.
காரில் எவனாவது வர்றான்னா இதுக்கு தான் வருவான், வேறு எதுக்கு வர போகிறான் நம்மளை தேடிட்டு அப்படிங்கிற மாதிரி, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கே போட்டுறங்க அப்படின்னா. ஒன்றுமே பேசலை. சரிங்க இப்படி தானே தேனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அப்புறம் வந்தோம். அந்த மாதிரி அந்த மண் வாசனை மாறாத யதார்த்தமான மக்கள் இன்றைக்கும் வந்து நினச்சி பார்க்கும்போது அவங்க எவ்வளோ யதார்த்தமான ஜனங்க அப்படிங்கிறத வந்து இவர் சொல்ல சொல்ல ஞாபகம் வருது. சார், எனக்கு படிப்பில் மட்டும் ஆர்வம் இல்லை, எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அது கபடினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் கபடியில் விளையாண்டேன். நான் நல்லா விளையாண்டதை பார்த்துட்டு எங்கள் பிடி மேம் சொன்னாங்க, நீ கேப்டன் ஆறு அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு சந்தோஷம். ஐயோ, கபடிலாம் விளையாட போகிறான், கேப்டனாக வேற போட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க எங்கள் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு டீம் செலக்ட் பண்ணி அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போக சொன்னாங்க. உடனே நானும் சந்தோஷமாக வீட்டில் போய் சொன்னேன், அப்பாப்பா நான் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னாங்க, அதான் சொன்னேன் உடனே நான் அன்னைக்கு காலேஜுக்கு போவேனா ஒன்றும் போவேன், நான் பொம்பளை பிள்ளைக்கு கபடி தேவையா, பேசாமல் வீட்டில் இருந்து சொல்லிட்டாங்க. உடனே நான் காலேஜில் போய் சொன்னேன். உடனே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசி அன்னைக்கு எங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி என்னை அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு போய் எங்களை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக வர வச்சாங்களே. அப்படிப்பட்ட பிடி மேம் நினச்சா இன்னைக்கு என் வாழ்க்கை இன்னைக்கு தான் சார் செய்யுது. நான் ஸ்கூலில் +1 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோட தமிழையா சொன்னாங்க, நீ ஸ்கூல் ட்ராமாவில் நடின்னு. உடனே ஜாலி ட்ராமா, ஸ்கூல்லாம் கட் அடிச்சுட்டு ட்ராமாவுக்கு போயிடலான்னு போனேன். அப்போ போகும்போது என்ன டீச்சராக நடின்னு சொன்னாங்க. ஐயோ டீச்சர்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போலீஸாக எனக்கு கொடுங்க, போலீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாது, நீ டீச்சராக தான் நடிக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. உடனே நானும் டீச்சராக வேஷம் போட்டேன். அன்னைக்கு டீச்சராக போட்ட வேஷம் இன்னைக்கு நிஜமாவே ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு நான் ஒரு ஆசிரியராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் தமிழையா விஜயகுமார் சார். சார், எங்கள் விஜயகுமார் ஐயாவுக்கு கண்ணு தெரியாது. எங்கள் ஸ்கூலுக்கு சிஇஓ விசிட்டிங் வந்தாங்க. எங்கள் தமிழையா முழு ஆண்டு தேர்வு வரைக்கும் 12 பாடத்துக்கு பதிலாக வெறும் 2 பாடம் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அப்போ சிஓ சார் கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியாததுனால தான் உங்களால் நடத்த முடியலையா அப்படின்னு ஒரு இரக்கத்தோடு கேட்டாங்க. அதுக்கு எங்கள் விஜயகுமார் ஐயா சொன்னாங்க, என்னால் நடத்த முடியும், ஆனால் என் மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி 2 பாடம் நடத்தினா கூட போதும்னு தைரியமாக சொன்னார் சார். அதுக்கு சிஓ விசிட்டிங் நோட்டில் போய், மாணவர்களுக்கு பாடத்தை முடிப்பதல்ல ஆசிரியரின் நோக்கம், மாணவர்களிடம் முழுமையாக கொண்டு சேர்ப்பதே ஆசிரியரின் நோக்கம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு விஜயகுமார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனாரே. இந்த பெருமை யாருக்கு சார் கிடைக்கும்? எங்க விஜயகுமார் ஐயாவுக்கு தான் சார் கிடைக்கும். என் பையனுடைய திருமணத்துக்காக நேற்று ஐசி கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் எனக்கு வந்து மணி ஸ்கூலில் நான் நாடகம் நடக்கும்போது அவர் அந்த வாத்தியார் நாடக இதில் பிரிவில் வந்து அவர் தான் இருந்தார் இன்சார்ஜாக. நேற்று அவங்க வீட்டுக்கு நான் போனேன், பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போனேன். சார் என் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாத்தியாருடைய சந்தோஷத்தை எப்படி எனக்கு விவரிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்மளை வந்து இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னை வந்து சந்தித்து என்னை வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்போது என்னை உட்கார வச்சுட்டு அவர் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிக்கிட்டு அந்த பள்ளி நாட்களை எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு, என் ஒய்ஃபு வந்து அவங்க அதிகமாக பார்த்ததில்ல. ஸோ பூர்ணிமா கிட்ட வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வாத்தியார் கூட பழகிறது அப்படிங்கிறது வந்து வாத்தியார்கிட்ட இன்னும் டச் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் அந்த வாத்தியார்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறது வந்து அவங்கள என்றைக்கும் மறக்காமல் எப்போ பார்த்தாலும் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுங்கிறது தான் அவருக்கு வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். நினைச்சாலே இனிக்கிறது. நான் வாழ்ந்த கிராமம் தாங்கய்யா. எங்கள் கிராமம் எங்கே இருக்குது தெரியுங்களா? உசிலம்பட்டியிலேருந்து பக்கத்தில் ஒரு 13 கிலோமீட்டர் போனோன்னா கல்லூத்து கிராமம். என்னடா மண்ணை தோன்றினாலே தண்ணி வராத ஊரில் கல்லூத்துன்னு பேர் வச்சுருக்காங்களே நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவுமே எங்கள் ஊரில் கல்லில் ஊற்று வரும். காலையில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாணி அள்ளிக்கிட்டு தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே சாணியை போட்டு கண்டுக்குட்டிகளுக்கெல்லாம் கொஞ்சம் புல்லை வெட்டிக்கிட்டு அடுத்து குளிக்கலான்னு போயிட்டு கமலை வண்டியில் எங்கள் பெரியப்பா கமலை இறச்சிக்கிட்டு இருப்பார். எங்களுக்கு ஒரு ரவுண்டு போனால் தான் சந்தோஷம். கமலையில் பெரியப்பா உங்க கூட பின்னாடி கொஞ்சம் 4 சால் இறச்சி விடுறேன்னு என்னை ஏற்றி போ அப்படின்னு கேட்போம். சரி வாடா அப்படின்னு சொல்லி ஒரு 5 சால் இறக்கி விடுவார் பாருங்க. அதை இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா அது என்னை வாழ வைத்த கிராமத்தில் தானங்க.
நான் ஒரு முறை பள்ளிக்கூடம் விட்டு மதியம் வந்து சாப்பாடு தட்டை வந்து வீட்டில் வைக்க வருவோம். அப்போ சாப்பாடு தட்டை வீட்டில் வைக்க வரும் பொழுது பக்கத்தில் இருக்கிற மந்தை கிணறுன்னு சொல்லி மந்தையை ஒட்டி எனக்கு ஒரு கிணறு இருக்குது எங்கள் ஊரில். அந்த கிணறுல நாங்கள் பசங்கள்லாம் ஒரு தவி குளிச்சுட்டு போனால் தான் பள்ளிக்கூடத்துக்கு மதியத்துக்கு பின்னாடி ஜாலியாக இருக்கும், வேர்க்காமல் இருக்கும். அப்படி ஒரு நாள் குளிக்க வரும்பொழுது பசங்க பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா தண்ணி அதிகமான தண்ணி. நான் அப்படியே நீந்தி பார்க்குறேன், எனக்கு நீச்சல் தெரியல, உள்ளே போயிட்டேன். ஒருத்தர் வந்து பார்த்தாரு, யாரோ ஒரு பையன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன் வாங்கடான்னு. ஆணு பொண்ணு அம்புட்டு பேரும் ஓடியாந்து கிணத்துக்குள்ளே தவி என்னையை காப்பாற்றி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பல முயற்சிகள் எடுத்து என்னை உயிரை காப்பாற்றினாங்களே. எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது எங்கள் ஊர் தானுங்கய்யா. ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே மாற்ற முடியும்னு சொல்றாங்க சார். அதற்கும் உதாரணம் இருக்காரு. எங்க ஊர் பக்கத்துல இருக்க கருப்பையன் சார் கலெக்டர் கிட்ட மன்றாடி போராடி நான் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்க நெடுவாசல் கிராமத்துல இருக்க அந்த பள்ளிக்கு தான் போவேன்னு சொல்லி அங்க போய் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் சார். அவர் முதல் நாள் ஸ்கூலுக்கு போனப்போ அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா, போனா அங்க உட்கார சேர் கிடையாது. அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு கேட்டாரு, ஐயா உட்கார சேர் கிடையல எங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வாட்ச்மேன் தாத்தா சொன்னாரு, கொஞ்ச நேரம் பொறுங்க, ஒரு 3-3:30 மணி போல அந்த சேர் வந்துரும்னு சொல்லி 3:30 மணிக்கு அந்த சேர் வந்துச்சு. அந்த சேர் முழுக்க பூவும் பன்னீரும் எண்ணெயும் வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு சார். அதை பார்த்துட்டு பதறி போய் கருப்பையன் சார் அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டாரு, என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த வாட்ச்மேன் சொன்னாரு, ஐயா எங்க ஊர்ல இந்த ஒரு நாற்காலி தான் இருக்கு, இறந்தவங்களை மயானத்துல அடக்கம் பண்றவரை இந்த நாற்காலியில சார் உட்கார வைப்போன்னு சொன்னாரு சார். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிய உலகையே திருப்பி பார்க்க வச்சவரு எங்க கருப்பையன் சார் சார். அங்க போனவன்னு அவர் செஞ்ச முத வேலை என்ன தெரியுமா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கல்வி முன்னேற்றத்தை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லா குழந்தைகளையும் பள்ளிக்கு வர வச்சாரு சார். அடிப்படை வசதியே இல்லாத அந்த கிராமத்தை அடிப்படை வசதிகளை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இன்னைக்கு பசுமை மாநகரமாவே மாத்திருக்காரு சார். அங்க படிச்ச எல்லா குழந்தைங்களுக்குமே கம்ப்யூட்டர் தெரியும். கிட்டத்தட்ட 12,010 மரக்கன்றுகளை நட்டு இந்த கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மரக்கன்றை பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சார். நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு சீர் கொடுத்து பார்த்திருப்பீங்க, மாப்பிள்ளைக்கு சீர் கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு ஊரே சேர்ந்து கல்வி சீருன்னு சொல்லி எங்க கருப்பையன் சாரை பெருமைப்படுத்தினாரு பாருங்க. அப்பேற்பட்ட சமூக மாற்றத்தை உருவாக்குன அந்த ஆசிரியர் நினைக்கும் போதுதான் நான் இனிக்குதுன்னு சொல்றேன். இந்த உலகத்திலே ரொம்ப பொறுமைசாலினா அது எங்க அப்பா மட்டும்தான். ஏன் தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நான் தான் எங்க வீட்டில் சமையல் பண்ணுவேன். அப்படியே சும்மா புக்கு டிவி அம்புட்டு சமையல் குறிப்புகளையும் பார்த்து அப்படியே சும்மா சமையல் பண்ணா இந்த சாப்பாடை சாப்பிட்டு எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க, எம்மா சே சூப்பர்மா, உன்னைய கட்டிக்க போறவே ரொம்ப கொடுத்து வச்சவேமான் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. ஆக மொத்தத்துல அந்த சாப்பாடுல உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது. இப்படிலாம் என்னை சந்தோஷப்படுத்தி எங்க பார்த்த எங்க அப்பான்ற உறவை நினைக்கும் போது எனக்கு இன்னைக்கு தானேங்க செய்யுது. என் தங்கச்சி மாதிரி ரொம்ப நல்லவ இந்த உலகத்துல நீங்க யாரையும் பார்க்க முடியாது. எப்படி தெரியுமா, எல்கேஜி படிக்கும் போது இப்ப 20 வயசு இப்ப வரைக்கும் எது வாங்கினாலும் 2 வாங்க சொல்வா. ஒரு ரப்பர் வாங்கினா அக்காக்கு எனக்கு, ஒரு பென்சில் வாங்கினா அக்காக்கு எனக்கு. இப்பயும் அதே தான், எக்கா 2 மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிட்டு போனோம், அண்ணனை நீ தம்பி என்ன அப்படின்றா. ஏண்டி நல்லவளு அக்கா மேல ரொம்ப பாசமா இருக்கடி நான் கேட்டேன். அவ சொல்றா, அடி லூசே உன் மேல ஒன்றும் பாசத்தினால சொல்லல, இப்பெல்லாம் மாமியார என் ஒருத்தியால சமாளிக்க முடியாது, அதனால நீயும் வந்து என் மாமியார சமாளிக்கணும்னு சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை. இப்ப சொல்லுங்க, என் தங்கச்சி மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த நல்லவளும் இருக்க மாட்டா. அதனால தாங்க ஏன் சொல்றேன், இன்ன வரைக்கும் நினைச்சாலே இன்னைக்குதுன்னா அது எனக்கு கை கெடுத்து என் உறவுகள் மட்டும்தான். யா எல்லாருமே ரொம்ப சிறப்பான முறையில் பேசினாங்க. எங்கள் சின்ன வயசில் நான் வெள்ளாங்கோயிலில் பள்ளிக்கூடம் 1வது தான் அங்கே படித்தேன். மத்தியானம் வந்து சாப்பிட்டு போகும்போது அந்த ஓட்ட காசு, அப்போ ஒரு ஓட்ட காசு காலனா காசு இருந்தது. அந்த காசு வந்து போய் ஒரு தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு போவேன் அந்த கோனார் கடையில். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரும்போது பக்கத்து வீட்டு அம்மா தான் சாப்பாடு போட்டாங்க. அம்மா வந்து வெளியே போயிருக்கு அப்படின்ட்டு
அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டியை அதுக்குள்ளேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து ஒரு ஓட்டை காசு எடுத்துக்கிட்டு நேராக போய் அந்த கோனார் கடையில் போய் மிட்டாய் என்ன கண்ணு அப்படின்னாங்க. மிட்டாய் வேணும் அப்படின்னேன். சிரிச்சுக்கிட்டே மிட்டாய் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நான் காசு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். சாயங்காலம் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வரும்போது எங்கள் வீட்டில் அந்த நெல்லுகளெல்லாம் காயப்படும். அந்த இதில் வந்து எங்கள் அம்மா உட்காண்ட்ருக்குது, பக்கத்தில் இன்னும் பக்கத்து வீட்டு ஆளுகள்லாம் உட்காண்ட்ருக்காங்க. எல்லோரும் என்னை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. நான் வந்தோடனே பக்கத்தில் இந்த கோனார் நின்றுருந்தார். ஏன்டா மத்தியானம் என்ன மிட்டாய் வாங்கிறது காசு எடுத்துகிட்டு போனேன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஏன்டா காசுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு அப்படின்ட்டு. என்னென்னா ஓட்டையாக இருந்தது, மோதிரம் எடுத்துகிட்டு போயிட்டேன். மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்து மிட்டாய் கொடுங்கன்ட்டேன். அப்போ அந்த கோனார் வந்து வீட்டில் நீங்கள் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4:30 மணிக்கு வந்தார். வந்து குழந்தை வந்து அவளுக்கு தெரியல, அது பாட்டில் திறந்து பெட்டி திறந்து இது எடுத்துகிட்டு வந்துடுச்சு அப்படின்ட்டு. அது சொல்லும்போது நான் அந்த கோனாரை பார்த்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா சின்ன பையன் தான். நான் கொண்டு போய் கொடுத்தது யாருக்குமே தெரியாது. அந்த கோனார் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சின்ன குழந்தை இப்படி தெரியாமல் வந்துடுச்சுன்னு சொன்னோடனே அதை கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து பேசியிருக்காருங்கும் போது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடந்த இந்த சம்பவம் அந்த கோனார் வரை இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் வாழ்ந்துகிட்டே இருக்கார். வாத்தியார் தொழில் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில்னு நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன காரணம்னா, இப்போது புதுசாக ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது அசோகர் காலத்தில் சாலையில் நீர்பரங்களிலும் வந்து மரங்களை நட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் பாட ஆரம்பிப்பார். அப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்து உட்காருவாங்க. அவங்ககிட்டையும் வாத்தியார் வந்து அசோகர் அவருடைய காலத்தில் வந்து சாலையின் இருபுறங்களிலும் மரங்களை நட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை பூரா அவர் மரத்தை நட்டிகிட்டே இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் பசங்க போய்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து வேறு கிளாஸுக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வாத்தியார் வந்து எவ்வளோ ஒரு பொறுமை இருந்தால், அதாவது தெரிந்த பாடத்தை அதாவது அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பாடம், ஆனால் இவன் புதுசு, இவனுக்கு இது புரியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொறுமை இருந்தால் அந்த வாத்தியார் வந்து அந்த அளவுக்கு பாடம் நடத்தும் போது இவங்க இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க, நானும் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கேன்னு நினச்சிட்டு பாடம் நடத்துவார்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதனால் குடும்ப உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, படித்த வாத்தியார்கள் சரி, எல்லாருடைய லைஃப்பில் எல்லாருமே அதை நினச்சி பார்க்க இனிப்பாக தான் இருக்கும். கசப்புது அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. இதை வந்து எல்லாருமே அனுபவித்து வந்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் அனுபவிக்கக்கூடிய சின்னஞ்சிறுசுகள் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. அந்த இனிப்போட நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.